கொடைக்கானலில் உள்ள சின்னூர் காலனி மலை கிராமத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பெண் டோலி கட்டி கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் சின்னூர் காலனிக்கு செல்ல முயன்ற மருத்துவ குழுவினர் குப்பாம்பாறை ஆற்றை கடக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட சின்னூர் காலனி மலை கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மாரியம்மா என்ற பெண்மணியை நேற்று உறவினர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரடுமுரடான பகுதியில் டோலி கட்டி சுமந்து கொண்டு சின்னப்பாளையம் என்ற இடத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அனுமதித்தனர். இந்த நிலையில் இன்று காலை வேளையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இவரின் உடல் இறுதிச் சடங்கிற்காக மீண்டும் டோலி மூலம் சின்னூர் காலனி கிராம மக்கள் தங்கள் மலை கிராமத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தால் இன்று வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் இந்த பெண்மணி உயிரிழந்ததற்கு காரணம் என்ன என்பதை கண்டறியவும், மேலும் மற்ற கிராம மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காகவும் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கல்லாறு, குப்பம்பாறை ஆறுகளில் பாலங்கள் அமைப்பது குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள சென்றனர். இந்த நிலையில் இன்று பெய்த மழையின் காரணமாக வருவாய்த்துறையினர் மற்றும் சின்னூர் கிராமத்திற்கு சென்ற நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் மருத்துவக் குழுவினர் குப்பம்பாறை ஆற்றை கடக்க முடியாமல் ஆற்றங்கரையில் காத்திருந்த நிலையில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் மீண்டும் பெரியகுளம் பகுதியில் மருத்துவக் குழுவினர் திரும்பியதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாளை மீண்டும் மருத்துவக் குழு செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்போது மழை தொடர்வதால் 2 ஆற்றிலும் நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது.